பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டுல மகாலட்சுமி, வீட்டுல கிரகலட்சுமி சொல்றோம். வீட்டுல கிரகலட்சுமின்னு யாரை சொல்றோம்? மனைவியை சொல்றோம் கிரகலட்சுமி அப்படின்னு சொல்லி. சரிங்க, அந்த கிரகலட்சுமி அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெண் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிரகலட்சுமி அப்படின்னு சொல்றது சில விஷயங்கள்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் செய்யக்கூடியது, ரைட்டு. ஆனா வீட்லயே பாத்தீங்கன்னா கிச்சன் சொல்றோம், கிச்சன் சமையல் அறை, மலேசியா சிங்கப்பூர்லாம் குசினி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சமையல் அறையை நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா தெய்வம் வாசம் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வம் வாசம் பண்ணக்கூடிய இடம். சரி, அதனாலதான் சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. பெரியவங்கள்லாம் முன்னோர்கள் சொன்ன விஷயம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தவறான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை தவறா சில விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. ஆனா முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கும் சொல்றேன், ஆனா இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம் அதெல்லாம். ஒரு காலத்துல நம்ம தண்ணி குடிக்கணும்னு குடத்துல தண்ணி மொண்டு குடிப்போம். குடிக்கிறோமா? இன்னைக்கு எத்தனை ஆரோ வாட்டர்ல போய் அப்படி பிரஸ் பண்றோம், தண்ணி குடிக்கிறோம், வரும். உண்டா இல்லையா? நான் சொல்றேன்னு நீங்க நினைக்க கூடாது. உங்க ராஜ்குமார் குருக்கள் சொல்றாருன்னு நீங்க நினைக்க கூடாது. எத்தனை வீட்டுல இன்னைக்கு தண்ணி குடம் வச்சு நம்ம தண்ணி குடிக்கிறோம். நீங்க என்னைக்கு வீட்டுல தண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது மட்டும்தாங்க நீங்க தண்ணி குடம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க. மற்ற நேரத்துல நீங்க எங்க எடுத்துட்டு போறீங்க? குடத்துல தண்ணி வைக்கிறீங்களா உங்க வீட்டுல? எங்க எத்தனை பேர் வீட்டுல குடத்துல தண்ணி வச்சு நீங்க தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கிடையவே கிடையாது. தண்ணி வைக்கிற குடும்பத்துலதான் குலதெய்வம் நிற்கும், தெரியுங்களா உங்களுக்கு? எந்த குடும்பத்துல குடத்துல தண்ணி வச்சு நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல குலதெய்வ வாசம் 100% வரும். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி பண்றோம்? அந்த காலத்துல பானையில வச்சிருந்தாங்க, பித்தளை குடத்துல வச்சிருப்பாங்க, சில்வர் குடம். எங்க வீட்டுல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு குழந்தையில இருந்து நான் பார்த்து தண்ணி எடுத்து குடத்துல தண்ணி இருக்கு எடுத்துன்னு வா அப்படின்வாங்க. குடத்துல தண்ணி வச்சிருக்கப்ப எடுத்துன்னு வா அப்படின்வாங்க. தண்ணி போட்டு மூடி வச்சிருப்பாங்க, ஒரு எவர் சில்வர் தட்டு போட்டு மூடி வச்சிருப்பாங்க. அதுல என்ன வாசம் பண்ணும்? குலதெய்வம் வாசம் பண்ணக்கூடிய இடம். அதனாலதான் சமையலறை தெய்வம் வாசம் பண்ணக்கூடிய இடம்னு முதல்ல உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்ததா என்னது வாசம் பண்ணக்கூடிய இடம்? உப்பு ஜாடி. அதனாலதான் உப்பு குறையக்கூடாதுன்னு சொல்றாங்க. உப்புல யார் இருக்காங்க? அன்னலட்சுமி இருக்கா. அள்ளி போட்டுட்டா சாப்பிட முடியுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அள்ளி போட்டுட்டா சாப்பிட முடியுமா? அதனாலதான் உப்பு குறையாம இருக்கணும். வீட்டுல உப்பு குறையக்கூடாது, கல்லு உப்பு குறையக்கூடாது. நீங்க உங்களுடைய முதல் மாச சம்பளத்துல முதல் பணத்தை எடுத்து நீங்க உப்பு வாங்கினாதான் நீங்க வேற என்ன வேணாலும் நீங்க வாங்குங்க. முதல் சம்பளத்துல 1 கிலோ கல்லு உப்பு வாங்கி வீட்டுல வைங்க. அதுல அன்னலட்சுமி குடியிருக்கா. அடுத்தது அஞ்சரை பெட்டி. எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க? எல்லாம் பேக்கெட்டா வச்சுட்டு இருக்கோம், அது வேற. அஞ்சரை பெட்டி, அந்த காலத்துல அஞ்சரை பெட்டி தனித்தனியா வச்சிருப்பாங்க. சமையல் பண்ணும்போது எடுத்து அஞ்சரை பெட்டியில மகாலட்சுமி வாசம் பண்றா. அதுல குறை இருக்கக்கூடாது. அதுல என்னென்னலாம் போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டிருப்பாங்க, கடுகு, மஞ்சள், உளுத்தம்பருப்பு. அதுல குறையக்கூடாது, நிறைவா இருக்கணும். அடுத்ததா பெரிய ஒரு விசேஷம். அடுத்த விஷயத்துக்கு நான் வரேன். அடுத்த விசேஷம், அடுத்ததுல குபேரன் வாசம் பண்ணியக்கூடிய இடம் ஊறுகா. ஊறுகாய் வீட்டுல இல்ல, வீட்டுல ஊறுகாயே இல்லைன்ற வார்த்தையே வரக்கூடாது. ஊறுகாய் அமோகமா இருக்கும். வீட்டுல எந்த வீட்டுல ஊறுகாய் 4 விதமா வச்சிருக்காங்களோ அவங்க வீட்டுல குபேரன் வாசம் பண்ணுங்க. 4 விதமான ஊறுகாய் அவங்க வீட்டுல இருந்துட்டே இருக்கணும். குபேரன் வாசம் பண்ணக்கூடிய இடம் ஊறுகாய். அந்த நான் சொல்றது உங்களுக்கு ஆனா நீங்க சில பேருக்கு கண்டிப்பா தெரியும், சுவாமி சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊறுகாய் பாட்டில் அந்த குபேரன் வாசம். ஊறுகாய் குறையக்கூடாது. ஊறுகாய் பூஜை காலம் பிடிச்சிடக்கூடாது. ஊறுகாய் நல்லா சுத்தமா வரவங்களுக்கு நல்லா 2 ஊறுகாயே இல்லைங்க அப்படி. எப்போதும் வீட்டுல எலுமிச்சங்காய் ஊறுகாயோ, ஒரு மாங்காய் ஊறுகாயோ, ஒரு ஏதோ ஒரு ஊறுகாய் வீட்டுல இருந்துட்டே இருக்கணும். இருந்ததுதான் நல்லது. அடுத்தது அரிசி பானையில யார் இருக்காங்க? சிவபெருமானும் பெருமாளும் இருக்காங்க. அரிசி பானையில சிவபெருமானும் பெருமாளும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனாலதான் காலையில எந்திரது குளிச்சுட்டு சாதம் வடிக்கிறாங்க. குளிச்சுட்டு சுவாமிக்கு ப்ரெஷர் குக்கர்ல சாதம் வைக்கிறதா. இன்னைக்கு ப்ரெஷர் குக்கர், ஆனா சாதம் வடிக்கிறது தான் விசேஷம். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல சாதம் வடிக்கிறதுன்னா என்னங்கன்னு கேட்பாங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருச்சு, நீங்க கவலைப்படாதீங்க. இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு. வீட்டுல துவரம் பருப்பு குறையக்கூடாது. துவரம் பருப்புல யார் இருக்காங்க? அதுக்கு அதிதேவதை யார் தெரியுமா? முருகப்பெருமான். துவரம் பருப்பு வீட்டுல குறையக்கூடாது. எங்கங்க சாம்பார் வச்சா தானங்க துவரம் பருப்பு. இப்பதான் சாம்பாரே எங்க நம்ம தான் வைக்கிறதே கிடையாது. எப்பயாவது தானே துவரம் பருப்புலாம் யூஸ் பண்றோம். யூஸ் பண்றீங்களா ரெகுலரா? யூஸ் பண்ணினா வாழ்க வளமுடன். சரிங்களா? அடுத்ததாக கடைசியான வர்றது மஞ்சள் பொடி. அம்பிகை இருக்கக்கூடியது, பார்வதி தேவி வாசம் பண்ணக்கூடிய மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியா இருன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மஞ்சள் பொடி. அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இவை யாவும் என்றும் காலியாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவை இருந்தால் இந்த இடத்தையும் சுத்தமா வச்சுக்கணும். இதுவும் குறையில்லாமல் இருந்தால்
நீங்க அமோகமா இருப்பீங்க. வாழ்க வளமுடன்.